மயான கொள்ளை இது சாதாரண திருவிழா அல்ல. இது சுடுகாட்டில் வெளிப்படும் தெய்வீக சக்தியின் உச்சம். ஒரு காலத்தில் அசுர சக்திகள் உலகை அச்சுறுத்தின. மக்கள் பயத்தில் வாழ்ந்தனர். அப்போது பராசக்தி அங்காள பரமேஸ்வரி ரூபமாக அவதரித்தாள். அவள் கண்களில் அக்கினி, அவள் வடிவம் காளி. அவள் கோபம் தர்மத்திற்காக அசுரர்களை அழித்த பிறகு அம்மன் சுடுகாட்டுக்கு சென்றாள். அங்கே இருந்த பேய்கள், பிசாசுகள், அசுத்த சக்திகள், கரும சக்திகள் அனைத்தையும் கொள்ளை அடித்தாள். அதனால் தான் இந்த விழா மயான கொள்ளை என்று அழைக்கப்படுகிறது. மயானம் என்பது வாழ்க்கையின் இறுதி உண்மை. கொள்ளை என்பது அகற்றுதல். அதாவது நம்முள் இருக்கும் பயம், அகம்பாவம், தீய எண்ணங்கள், பாவங்களின் சுமை, இவற்றையெல்லாம் அம்மன் அகற்றி அபயம் வழங்குகிறாள். தமிழ்நாட்டில் பல அங்காளம்மன் ஆலயங்களில் இந்த விழா மிகவும் விசேஷமாக நடைபெறும். பக்தர்கள் காளி வேடம் எடுத்து சுடுகாட்டிற்கு சென்று வழிபடுகிறார்கள். அது பயம் இல்லை, அது பக்தியின் உச்சநிலை. மயான கொள்ளை என்பது ஒரு இரவின் திருவிழா அல்ல, அது நம்பிக்கையின் மறுபிறப்பு. இந்த ஆன்மீக வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் செல்வசங்கந்தா பக்தி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் குடும்பத்தாருக்கும் பகிருங்கள். கமெண்டில் அங்காளம்மன் அருள் என்று எழுதுங்கள். மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு செல்வசங்கந்தா பக்தி சேனலை தொடர்ந்து பாருங்கள். பெல் ஐகான் அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்து கொள்ளுங்கள். அம்மன் அருள் எப்போதும் உங்களுடன் இருப்பதாக.